வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு 111 ஏஞ்சல் மெசேஜ் தான் பார்ப்போம். ஸோ இதை உங்களோட காக்கும் தேவதைகள் இல்லைன்னா உங்களோட குல தெய்வம் இவர்கள் கொடுக்கக்கூடிய செய்திகளாக கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? அதே போல இது ஒரு கூட்டு செய்தி தான். இதில் வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கும் கிடையாது. சில நேரங்களில் உங்களுக்கு பொருந்தாமல் கூட போகலாம். ஓகேவா? ஒரு 4 அட்டை எடுத்து பார்க்கலாம். முதல்ல நான் அட்டையை ஷஃபிள் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான செய்திகள் கொடுக்குறேன். ஓகே, எஸ், 5 அட்டைகள் வந்துருக்கு. 4ன்னு சொன்னேன், ஆனால் இங்கே 5 அட்டைகள் வந்துருச்சு. சரியா? ஸோ முதல் அட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பி த ரியல் யூ. நீங்களா இருங்க அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கூறக்கூடிய முதல் செய்தியாக இருக்குது. இந்த அட்டையோட உண்மையான பொருள் என்னன்னா, உங்களோட உண்மைத்துவத்தை உங்களோட தனித்துவத்தையும் நீங்கள் தொலைச்சிடாதீங்க. எவ்வளோ ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படின்னா, நீங்களாக இருக்கும்போது தான் அந்த ஒரு பிரபஞ்சத்தின் சக்தியோட இணைஞ்சிருப்பீங்க. ஓகேவா? நம்மள நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ எப்படி இருக்க அப்படி இருக்க அப்படின்ட்டு. ஆனால் நம்மளா பெருசாக இன்னும் நச்சு மனிதர்கள் கிடையாது. நமக்கு தெரியும் நம்ம யாரு அப்படின்னு. சில பேர் அவங்களுக்கு ஒரு தேவையான விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்து கிடைக்கல அப்படின் போது நம்ம அவங்களுக்கு ஒரு தவறான மனிதர்களா தெரியும். ஆனால் அதற்காக நம்ம கெட்டவங்க கிடையாது. நம்ம மனசு சொல்லல இந்த விஷயங்களை நீ மாத்திக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அப்ப மாத்திக்கலாம். மற்றபடி இல்லை, எல்லாமே நான் சரியா இருக்கேன் அப்படின் போது நீங்க யாருக்காகவும் எதற்காகவும் உங்களை மாத்திக்கணும், உங்களோட இயல்பான தன்மை உங்களோட தனித்துவத்தை தொலைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லுது. ஸோ சில பேருக்கு ஒரு பயம் இருக்கலாம் மனசுல, நம்ம மற்றவங்க மாதிரி இல்லையோ, மற்றவங்க கிட்ட அதிகமாக பொருந்தி போவதில்லையோ, அதனால தான் நம்ம எப்பவுமே கொஞ்சம் தனிச்சு இருக்கணும் அப்படிங்கிறது போலலாம் இருக்கலாம். நீங்க எவ்வளவு தனிமையில் இருந்தாலும் நீங்க நினைவு வச்சுக்கோங்க, நீங்க ஆனாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம், உங்களுக்கு நீங்க தான் ஹீரோயின். சரியா? மற்றவங்க உங்களை பார்க்கறத வச்சு நீங்க உங்களை எடை போடாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த அட்டை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரபஞ்சத்தின் செய்தியா என்னால பார்க்க முடியுது. ஒரு தெய்வீக சக்தி உங்களுக்குள்ள பாயுது. சரியா? நிறைய பேர் கச்சமச்சா இருக்கும்போது தான் எந்த ஒரு ஆற்றலும் நம்ம கிட்ட இருக்காது. நம்ம எப்ப தனிச்சு நம்மளே தனிமைப்படுத்தி ஒரு தேடல ஒரு இறை சக்தியில நம்ம ஆழ்ந்து போறோமோ கண்டிப்பா பிரபஞ்சத்தோட இணைஞ்சிருப்போம். ஸோ தனியாக இருக்கான்னு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்களா இருக்கீங்க, அதுக்கு நீங்கள் பெருமை தான் பட்டுக்கலாம். சரியா? அடுத்த அட்டை பார்த்தீங்கன்னா, இவர் வைப்ரேஷன் இஸ் ரைசிங். ஸோ அழகாக பொருந்தி வருது. பார்த்தீங்க, நீங்கள் தனிமையாக இருக்கீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. நீங்களா இருக்கீங்க, உங்கள் தனித்துவம் தான் உங்களோட அழகுன்னு பிரபஞ்சம் சொல்லுது. அடுத்த அட்டை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களோட வைப்ஸ் அதிகப்படுது. வைப்ஸ்ங்கிறது உங்களோட அலைவரிசை, ஆற்றல், அதிர்வெண்கள் இந்த மாதிரி சொல்லலாம். இந்த அதிர்வெண்கள் அதிகப்படும் போது மட்டும்தான் பிரபஞ்சத்தோடையும் சரி, நீங்க வழங்கக்கூடிய இறையாற்றல் எதுவாக இருந்தாலும் சரி கனெக்ட் ஆகும். சரியா? ஒரு தொடர்புல நீங்க இருப்பீங்க. இல்லைன்னா தொடர்பு துண்டிக்கப்படும் போது நமக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களா இருக்கட்டும், இல்ல சில விஷயங்களுக்கு நம்ம முடிவெடுக்கும் போது நிறைய குழப்பங்கள் வரும். ஸோ வேண்டாத மனிதர்களோட சாவகாசம் வரும். சரியா? ஸோ உங்களை காக்கக்கூடிய தேவதைகளா இருக்கட்டும், நீங்க வழங்கக்கூடிய இந்த இயற்கையா இருக்கட்டும், ரொம்ப அழகான அட்டைகள் தான் உங்களுக்கு தந்திருக்காங்க. மேக் எ டிசிஷன். 3வது அட்டை பாத்தீங்கன்னா, முதல்ல நீங்களா இருக்கீங்க, அப்புறம் உங்களோட வைப்ஸ் அதிகமாகுது, அதுக்கப்புறம் ஒரு முடிவெடு. இப்போ தற்சமயம் இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்கக்கூடிய தருணத்தில் இருக்கீங்க. அது உறவு சார்ந்து இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்து இருக்கலாம், உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா, நீண்ட நாட்களாக யோசிச்சு ஒரு குழப்பத்தில் இருக்க விஷயத்துக்கு கூட முடிவெடுக்கலாம். இப்போ 2 பாதை இருக்கு, இந்த 2 பாதையில நான் எதில் போறது அப்படின்னா, பிரபஞ்சம் சொல்லும், உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. ரொம்ப நிதான தன்மையில நிதானமா யோசிச்சு செயல்படுங்க. பிரபஞ்சத்தோட குரல் கேளுங்க. இல்லைன்னா உங்களுக்குள்ள ஒரு குரல் ஒழிப்போம் இல்லையா, அதையாவது கேளுங்க. சரியா? ஆனா முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பா முடிவெடுத்தணும். சும்மா தாமதப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் தாமதப்படும். அதுதான் அடுத்த அட்டை வந்திருக்கு. யூ ஆர் ரெடி ஃபார் மூவ். உங்களுக்கு அதிகமான விஷயங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. நீங்க எதிர்பார்க்கறத விட நிறைய நல்ல விஷயங்கள் கூட கிடைக்கலாம். சரியா? ஸோ உங்களுக்கு எது நன்மை தரக்கூடியதோ அதுதான் பிரபஞ்சம் கொடுக்கும். நம்ம ஆசைப்படுறதை தாண்டி இந்த தானா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், இவங்களுக்கு இது ஓகே குட் அப்படின்ற விஷயத்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அது வேலை சார்ந்து இருக்கலாம், உறவு சார்ந்து இருக்கலாம், எது சார்ந்து வேணா இருக்கலாம். ஆனால் கிடைக்கக்கூடிய நேரத்தில் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்த அட்டை வந்திருக்கு. ட்ரஸ்ட் இன் டிவைன் பர்பஸ். ஸோ இதில் வரக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா, 6 வந்திருக்கு, 1 வந்திருக்கு, 9 வந்திருக்கு, 4, 3, 10, 7. சரியா? ஸோ இந்த எண்கள் மறுபடியும் என்ன சொல்றேன், 6, 1, 9, 4, 3, 10, 7. சரியா? இந்த எண்கள் உங்களோட பிறந்த தேதியா இருக்கலாம், இல்லை உங்க பிறந்த தேதியோட கூட்டு தொகையா இருக்கலாம், இல்லை மாதங்களா இருக்கலாம். ஏதாவது இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த வாசிப்பு உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய வாசிப்பா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப அழகா கோர்வையா ஒரு பிளஸிங்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல நீங்களா உங்களோட தனித்துவத்தை எங்கேயுமே விட்டுறாதீங்க. அதே போல உங்களோட வாய்ப்பு அதிகமாகுது. அது ஏன் அதிகமாகுதுன்னா, நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளால அதிகமாகுது. நீங்க சரியான முடிவுகள் எடுக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள், நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகமான நன்மைகளை பெறக்கூடும். அடுத்தது, உங்களோட இறை ஆற்றலை நம்புங்க. கண்டிப்பா அந்த ஒளி இந்த பெண் மீது எப்படி படுது, அந்த மாதிரி அந்த ஒரு இயற்கையான ஒளி, தெய்வீக ஆற்றல் உங்களை தழுவுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. சரியா? இந்த வாசிப்பு உங்களுக்கு பொருந்தன எடுத்துக்கோங்க, புரிந்தலைன்னா தவிர்த்துங்க. நன்றி.